ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம வீட்டில் இருக்கிற அரிசியை வச்சு எப்படி உதிரி உதிரியாக டேஸ்டியான பிரியாணி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். சுண்டலும் பச்சை பட்டாணியும் போட்டால் நல்லா இருக்கும். நைட்டே ஊற வச்சு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், 4-5 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் எண்ணெய் போட்டு வதக்கணும். கொஞ்சமா புதினாவும் எண்ணெயில போட்டு வதக்கணும். இதுதான் முக்கியமான டிப். அதுக்கப்புறமா தேவையான காய்கறிகள் சேர்த்துட்டு நீங்க அரைச்சு வச்ச விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். பச்சை வாசம் போனதுக்கு அப்புறம் 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அரிசியை நீங்க இதுலயே ஆட் பண்ணணும். தண்ணி சேர்க்கிறதுக்கு முன்னாடி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உப்பு போட்டு கொஞ்ச நேரம் வேக வைக்கணும். உப்பு போட்டு வேக வச்சதுக்கு அப்புறமா தண்ணியும் அரிசியும் ஒன்னாகிற வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க விசில் போட்டு ஒரே விசில்ல இறக்கி பாருங்க. டேஸ்டியான உதிரி உதிரியான பிரியாணி ரெடி.